ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஒரு சில நேரத்தில் எனக்கு புரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சம்பாதிக்காமல் இருந்தது இவ்வளோ நாளாக இருந்ததே. இப்போ என் பையனை ஸ்கூலில் சேர்த்தே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகப்போகுது. இப்போ நம்ம முன்னாடியே வேலைக்கு போயிருந்தனால எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 4-5 மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 கிட்ட நான் ஒரு 5 மாதத்துலேயே சம்பாரிச்சிட்டேன். அப்படிங்கிறப்போ அதை நினச்சப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை சொன்ன மாதிரி அந்த பக்கத்து வீட்டு அக்காவுக்கு அவங்க நிறைய சீட்டு போடுவாங்க. அப்படிங்கிறதுனால முதல்ல எடுத்தோடனே ஒரு 1,00,000 ரூபா சீட்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு பேங்க்கில் இருந்த பணத்தை 50,000 அப்படியே போட்டுட்டு நாங்கள் 2,500 எப்படியும் ஒரு 15 பேரோ என்னமோ சேரன்னு அது ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 60,000 55,000 60,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா 2,500ங்கிறது இவர் அனுப்புகிற பணத்துலேயே நம்ம மிச்சம் பண்ணி வச்சோம். இந்த பணத்துலேருந்து எடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் அவர் ஊர்லேருந்து வீட்டுக்காரர் வந்தார். ஒரு 20 நாள் லீவில் வந்தார். அப்போ நான் வேலை பார்த்த இடத்துல அவங்கக்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு 10-20 நாள் லீவ் வேணுமா அப்படின்னோடனே, ஏம்மா என்னாச்சு, ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை என்னென்னு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, அவர் இப்போ ஒரு 4-5 மாதம் கழிச்சு இப்போ தான் ஊர்லேருந்து வராரு. அவருக்கு சமைச்சு கொடுக்கணும். 20 நாள் லீவில் வராரு. ஒன்றுமே சமைச்சு கொடுக்கல பண்ணலம்மா. அவர் அங்கே சாப்பாடும் சரியில்லாமல் தான் இருக்கார். இங்கே இந்த ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கிறதா, அப்புறம் போனார்னா ஒரு 4-5 மாதம் ஆகுமா வர்றதுக்கு அப்படின்னோடனே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பசங்களும் வெளியில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கும் சாப்பாடு அப்படி இப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு, சரி நீ ஒரு 20 நாள் லீவ் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அது வரைக்கும். ஆனால் 20 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துடணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் வந்துடுவோம்மா, எனக்கு இது பிடிச்சி செய்கிற வேலை, எப்படி நான் இதை வேணான்னு சொல்வேன். எனக்கும் இப்போ ரொம்ப என்னோட ஒரு தோட்டம் மாதிரி நான் கவனிச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் லீவ் எடுத்துக்கிட்டேன். என்னோடய கணவரும் ஊர்லேருந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் அவருக்கு நான் வேலை பார்க்குற விவரம் எதுவுமே தெரியாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா, அவருக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு பவுனில் மேலே ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும் டாலர் போட்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எங்களோட ஒரு தேவைக்காக எங்கள் வீட்டில் அவருக்கு போட்ட நகையை நாங்கள் விற்றுட்டோம். அதனால எனக்கு அப்போலேருந்தே அவர் போட விரும்ப மாட்டார், நகைகள்லாம் போட விரும்ப மாட்டார். இருந்தாலும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு முக்கியமான தேவைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஒரு விருப்பங்கிறது அவருக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் விருப்பமாக இருந்துச்சு. அதனால் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. வேலைக்கு போகிறது எதுவுமே தெரியாது. எங்கள் அத்தைக்கிட்டையுமே நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் ஏன் எதுக்குன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஊர்லேருந்து மறுநாள் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா தான் சொல்லிட்டாங்க. உடனே அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லிக்காமல் என்கிட்ட கேட்டார், என்ன 4-5 மாதமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படின்னோடனே, அம்மா கூட என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே சொல்லலையே ராணி அப்படின்னோடனே, இல்லைங்க, எனக்கு சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், என்னோடய ஆசைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்புறீங்களா அப்படின்னோடனே, எங்கே அப்படின்னோடனே, இன்றைக்கி நாள் நல்லா தான் இருக்குது, ஒரு இடத்துக்கு நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொன்னேன். அத்தையும் அழைச்சிட்டு பிள்ளையும் அழைச்சிட்டே போனோம். ஏன்னா அத்தை அவங்க நினைப்பாங்கல்ல, என்னடா நான் அவங்களும் வீட்டிலையே தான் இருக்காங்க, எதுவுமே வெளியில் போனது கிடையாது. அவங்க நினப்பாங்க இது மாதிரி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அப்படிங்கிறதுனால நான் அவங்களையும் அழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போனோம். போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சாதாரண விஷயங்களை இதை காட்டியும் நம்மளுக்கு என்ன விஷயம் செய்கிறோமோ அதை நம்ம இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நகை கடைக்கு அழைச்சிட்டு போய் நாங்கள் எப்போதும் அந்த கடையில் தான் எடுப்போம். ஒரு பவுனுக்கு மேலே 1.25 பவுன் கிட்ட பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு அப்போ உள்ள ஒரு ரேட்டுக்கு 50,000 கிட்ட வந்துச்சு. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 55,000 60,000 இருந்துச்சு. அது ஒரு 10,000 தனியாக வச்சுட்டு மீதியை மட்டும் 50,000க்கு அந்த நகையை எடுத்தோம். இவர் உடனே பயந்துட்டார், என்னடா பணம் இல்லாமல் திடீர்னு நகை எடுக்க எதுக்கு இவ்வளோ இதுக்கு எடுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பணத்தை எடுத்து நான் என் பேக்கில் வச்சுருந்ததை எடுத்து கொடுத்தோன்னே தான் அவருக்கு நம்பவே முடியல. அப்போ தான் சொன்னார், நான் வாங்கின சம்பளத்தெல்லாம் மிச்சம் பண்ணி தாங்க இப்போ இந்த 1.5 பவுன் செயின் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா அப்படின்னா
அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. எனக்கும் அது ரொம்பவே இதா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவருக்கு வந்து நம்ம வாங்கி குடுக்குறதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.